என்ன கேட்டிங்கன்னாங்க, நம்ம ஒரே விஷயத்த கத்துக்கிட்டு, அதில மாஸ்டரா ஆயிறத விட, பல விஷயங்கள், நெறைய விஷயம் நம்பளுக்கு லைஃப்க்கு தேவைப்படுற விஷயங்கள நம்ம நெறைய லேர்ன் பண்ணோமா, அது ஒண்ணும் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன் சொன்னாக்கா, சில சமயத்தில நம்ம காசு பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறோம். ஆனா, நம்பளுக்கு ஒரு சில வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ மட்டுமே லேர்ன் பண்ணிட்டு போறோம். ஸோ, அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் மாஸ்டரா இருக்கோமே தவிர்த்து, அந்த விஷயத்த வச்சு எப்படி நம்ம இன்னும் க்ரோ பண்ணலாம், பிசினஸ இன்னும் பெருசாக்கலாம் அப்படின்னு தெரியாம போயிருது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மேபி மெக்டொனால்ட விட இன்னும் சூப்பரான பர்கர் நீங்க சமைப்பீங்க. சமைக்க தெரியும். ஆனா, ஏன் மெக்டொனால்ட் உங்கள விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க? பிகாஸ் அவங்களுக்கு பிஸ்னஸை சிஸ்டமேட்டிக்காக செய்ய தெரியும். ஸோ அந்த பிஸ்னஸ் சிஸ்டம் நம்மளுக்கும் கற்றுக்கிட்டோமாக்கா, கண்டிப்பாக நம்மளும் அவங்க மாதிரி லாபம் அவங்க அளவு க்ரோ பண்ணல, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் க்ரோ பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் டு மாஸ்டர் சர்டன் ஸ்கில்ஸ். ஆனால் அதை எப்படி நீங்கள் பிஸ்னஸ் சிஸ்டமாக க்ரோ பண்ண வைக்கிறது, அந்த ஸ்கில்ஸும் நம்ம மாஸ்டர் பண்ணணுங்க. ஸோ க்ரோ பண்ணுங்கள், சேமிப்பு பண்ணுங்கள், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். சேர்ந்தே நம்ம க்ரோ பண்ணுவோம்.